12ஆம் வசனம், அவருடனே கூட பாடுகளை சகித்தோமானால் போதும். பாடு, அவரோடு கூட நம்ம பாடுகளை சகிக்க வேண்டும். ஆமென். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு, பாடுபட்டவர் தான். ஆமென். பாடுபட்டவர் தான் கூடும் குறைவில்ல பலன் கூடுவா கூடும் குறைவி கூவியை கொடுவா ராஜன் வாரே மீது ராஜன் வாரா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு கூட பாடுபடணும். போது நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மனித அவதாரத்தோடு கூட 33 ஆண்டு காலம் அவர் மனித அவதாரத்தோடு காணப்பட்டார். இந்த நாட்களில் அதிகமாக பாடுபட்டார், எல்லாம் பாடுபட்டார். சோதரா அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை அகாத காரியங்களை சொல்லி பேசினாங்க. எத்தனையோ பாடுகள். சோதரா அவர் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பெரிய பாடு, அவர் அடிபட்டது ஒரு பெரிய பாடு. அவருடைய பாடுகளுக்கு நம்ம சோதரம் பங்காளிகளாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் படிங்க அந்த வசனம். உங்கள் நடுவில் பற்றி எறிகிற பிரியமானவர்களே உங்களை அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கலைபோர்ந்து மகிழும்படியாக கவனிங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் யார் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும், அவரோடு கூட பாடுபடணும். சோத்ரம். அதான் அந்த சில பாடுகளெல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. இந்த பாடுபடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரதிபலனை தரப்போகிறார். நீங்கள் ஒருவேளை குற்றம் செய்யாமல் பாட அனுபவிக்கலாம். நம்ம ஆண்டவரை போல, ஆண்டவர் எந்த தப்பும் செய்யவில்லை, ஆனாலும் பாடுபட்டார். சோத்ரம். அதுக்கு நான் இன்றைக்கு காலையில் கூட அனந்தரனார் குறிப்பிட்ட அந்த காரியத்தை சொன்னேன். அதாவது ஒரு கைது, அதாவது சோதரம், அந்த சகோதரனுடைய பேர் கிரேக் கொலோ சோதரம். அமெரிக்காவில் உள்ள ஒரு நபர் சோதரம். அவர் ஹல்லேலூயா தனது தோழியையும் அவரது 4 வயது மகனையும் கொலை செய்து விட்டார் என்று சொல்லி அவரை சிறையிலே அடைத்தார்கள். சோதரம். ஆனால் ஏற்கனவே கொலை செய்யவில்லை, தப்பு செய்யாமல் சிறைச்சாலைக்கு போய்விட்டார். அது எத்தனை வருஷம் என்றால் 39 வருஷம். 39 வருஷம் சிறையிலே காணப்படுகிறார். ஆனாலும் கொலை செய்யவில்லை என்று சொல்லி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் விசாரித்தாங்க. கடைசியாக இவர் கொலை செய்யவில்லை என்று அவருக்கு சோதரம் தீர்ப்பு வந்தது. கொலை செய்யாதவர். ஆனால் 39 வருஷம் அவர் அந்த சிறையில் இருந்ததுபடினால அவருக்கு 150 கோடி சோதரம் இழப்பீடாக அவருக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ 39 வருஷம் சிறையிலிருந்து பாடுபட்ட அவருக்கு எவ்வளோ பலன் கிடைத்திருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ குற்றம் செய்யாமல் நாம் பாடுபட்டு கொண்டே இருப்போமானால் இந்த உலகத்திலே இவ்வளவு ஒரு பிரதிபலன் கொடுத்தா நம்ம ஆண்டவர் எவ்வளோ கொடுப்பார் பாருங்க. அவர் கொடுக்கறது கணக்கே இல்லை, நிறைவாய் கொடுப்பார். ஆகையால் நீங்கள் குற்றம் செய்யாமல் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? குற்றம் ஒன்று இல்லாமல் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
கலங்காதனுங்க. பாடுகள் மத்தியில் சந்தோஷப்படுங்க. பாடு மத்தியில் கத்தரை பாடுங்க, கத்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியில் முறுமுறுத்து விடாதுங்க. தேவனை விட்டு விலகி போய் விடாதுங்க. கத்தரை விட்டு நீங்கள் நீங்கி போக வேண்டாம். நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். இந்த பாடுகளை பெற்றுள்ள வசனங்கள் பேதர் நிருபத்தில் அநேக இடங்களில் உண்டு. ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்த தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹல்லேலூயா. பாடுபடுகிறீங்களா? எல்லாம் சோத்திரம் போடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எந்த பாடு வந்தாலும் சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவன் நல்ல பிரதிபலனை ஆண்டவன் நமக்கு தரப்போகிறான். அவன் கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட வேண்டும். அதே வசனத்தை மீண்டும் படிங்க. 2 தீமோத்தேயு 2:12. ஆமென். அவரோட கூட பாடுகளை சகித்துவோமானால் அடுத்ததாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நமது ஆண்டவர் ஆளுகை செய்ய வரப்போகிறார். இந்த உலகத்தையே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வரப்போகிறார். வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அதிகாரம் இல்லை, ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். நம்முடைய ஆண்டவர் 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாள வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுதல மர்வமாக்கப்படுவார்கள். இதெல்லாம் நம்ம வசனம் இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:52. தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். எல்லாருக்கும் மரணம் கிடையாது. தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்கள் மர்வப்பட போகிறார்கள். இயேசு கிறிஸ்து இன்று வருவாரானால் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது. மர்வம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுகிற கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு சாய இந்த அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மர்வப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சோதராம் சோதராம். அவ கிறிஸ்துவோடு கூட ஆளுகை 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வாங்க. அதற்கு பிற்பாடு இந்த உலகம் சோதர அக்கினினால் அழியும். வானமும் பூமியும் எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதரில் நம்ம படிக்கிறோம். இது அக்கினினால் அழிந்து போகும். இந்த உலக அக்கினினால் அழிந்து போகும். அதனால் வீடு கட்டினாலும் ஒரு அளவுக்காக வீடு கட்டுங்க. நம்ம குடியிருக்க வீடு வேண்டியதுதான். ஆனால் மாடிக்கு மேலே மாடிக்கு போட்டு 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 எத்தனை மாடி ஹல்லேலூயா எல்லாம் அழியத்தான் போகிறது. சோதரா பிரியமானவர்களே, ஆண்டவர் சீக்கிரமாக வருவார். சோதரா அப்போ ஒரு கூட்ட மக்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள். அவரோடு கூட பாடுகளை செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தை 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதற்கு பிற்பாடு நித்திய காலமாக வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவரோடு கூட நம்ம நித்திய காலமாய் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆளுகையில் இந்த 1000 வருஷம் அரசாட்சி இருக்கிறத, இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் சாத்தான் இருக்க மாட்டான். சாத்தானை எல்லாம் பிடித்து பாதாளத்துக்குள்ள தள்ளி அங்கே சீர் போட்டுருவாங்க. எல்லாம் சோதர குடிப்பழக்கத்துக்கு கொண்டு போகிற பிசாசு அநேக பிசாசு குடிப்பழக்கத்துக்கு கொண்டு போகிறோம். உனக்கு அங்கே என்ன வேலை? சோதரன் அது அந்த பிராந்தினா கூட அங்கே உனக்கு என்ன வேலை? அங்கே போய் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? குடிக்கிற பிசாசு எல்லாம் பாதாளத்துக்கு இப்போ குடிக்க வைக்க பிசாசு ஆகும். அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடும். புறமா குடிக்க முடியாது. அல்லேலூயா. சினிமா பார்க்குறீங்களா? டிவியில் வைத்து சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோதரா. அல்லேலூயா. சோதரா பிரியமானவர்களே, எல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும். சோதரா 1000 வருஷம் இந்த உலகத்தை அவரோடு கூட நம்ம அரசாளணும். நித்திய காலமாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யணும். அப்போ கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை
ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா. எந்த பிசாசு எல்லாம் பாதாளத்தில் இருக்கும், ஒரு பிசாசும் வெளியே வர முடியாது. எல்லா பிசாசுகளும் தள்ளி பாதாளத்தில் அடைத்து போடுவா. குடிப்பழக்கத்துக்கு பிசாசு கொண்டு போக முடியாது, பொய் சொல்ல வைக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேச வைக்க முடியாது, சண்டை கட்ட வைக்க முடியாது. புருஷன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை இதெல்லாம் அங்கே இல்லை. எல்லாம் சண்டை ஒன்று பிசாசு எல்லாம் பாதாளத்துக்குள்ள. சௌர்ணே சௌரியே உன்னை சண்டை உண்டு பண்ணுகிறான் பிசாசு சோதரான். அதுக்கு இடம் கொடுக்காது. சண்டை போடுறதுக்கு வருதா, மனம் வருதா, போ பிசாசு என்று சொல்லு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லு. அந்த பிசாசு அதட்டு அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஏற்று நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி. 1000 அரசாட்சியில் எல்லா பிசாசுகளும் பாதாளத்திலே இருக்கும். தோதுரான். ஆண்டவரை நம்ம வஞ்சிக்கிறோமா? சிலர் ஆண்டவரை வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஆவி எல்லாம் பாதாளத்தில் தான். தோதுரான். ஹல்லேலூயா. பாதாளத்தில் நம்ம யாரும் ஆண்டவரை வஞ்சிக்க முடியும். சிலர் ஆண்டவரையே வஞ்சித்து விடுவாங்க, பிறரை வஞ்சிக்கிறாங்க. இந்த அனுபவம்லாம் வேண்டாம். நாம் ஆண்டவரோடு கூட கண்டிப்பாக அரசாள வேண்டும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட அரசாள வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துவோன்னு கேட்டுக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்கிற அனுபவம். அல்லேலூயா. கடைசியாக 7வதாக அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். வெளிப்படுத்தல் 3:21 படியுங்கள். 3:21. நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளு எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்தேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். தோத்ரான் தோத்ரம். இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். தோத்ரான் தோத்ரான். இப்போ இந்த நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். என்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு வருகைக்கு முன்ன ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவுடைய வருகையிலே மரணம் இல்லாதபடி எடுத்துக்கொள்ளுகிறார். தோத்ரா. ஹல்லேலூயா. இந்த உலக யாத்திரையெல்லாம் முடித்து விட்டு கிறிஸ்துவோடு கூட ஒரு கூட்டம் மக்கள் இருக்க போகிறார்கள். ஆண்டவரோடு கூட இருக்க யாருக்கு என்ன ஆசை இருக்குது? சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, ஆகாத இடத்துல உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட கூட தான் எல்லாரும் உட்காரணும். தோத்ரம் தோத்ரம் தோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரா. ஆண்டவர் நம்மை அவரோடு